நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வகைகளை பொறுத்து கூட நம்ம செய்யக்கூடிய குழம்பு டேஸ்ட்டு மாறும். எண்ணெயை நிறைய ஊற்றி சமையல் பண்ணால் மட்டும்தான் டேஸ்ட்டு வருமானு கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. சாம்பார் வைக்கும்போது கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தாளிப்பேன். நான்வெஜ்ஜி செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சமையல் பண்ணுவேன். புளி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மேக்ஸிமம் எல்லா வகையான குழம்பு வகைகளுக்கும் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்ல மணமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான எண்ணெயை யூஸ் பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணால் நிறைய எண்ணெய் தேவைப்படுமே அப்படிலாம் கிடையாது. இந்த எண்ணெய்களை அதில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஊற்றி செஞ்சாலே போதும். அதோட குழம்போட ருசி, மணம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளேவர் கூட தான் செய்யும். நான்வெஜ் பண்ணும்போது நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சிக்கன் சாசேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கு தண்ணிலாம் ஊற்றலை. ஆனாலுமே அதுலேருந்து விட்ட தண்ணியே இவ்வளோகான் வந்துடுச்சு. வெறும் மிளகும் சீரகமும் போட்டு தான் இந்த சிக்கன் கறி வச்சுருந்தேன். மட்டன்லாம் செய்யும்போது மட்டன்லேருந்தே கொழுப்பு விடும். அதனால் அதுக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாகவே யூஸ் பண்ணக்கூடாது. நேச்சுரலாகவே அதில் எண்ணெய் நிறைய இருக்குங்கிறதுனால கம்மியாக யூஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும்னு நானே கம்மி பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா என்னோடய பாட்டில்ஸ் எண்ணெய் பாட்டில் விதமான கலர்ஸில் இருக்கும். நல்லெண்ணெயும் ரைஸ் பிராண்ட் ஆயிலோட டப்பாவும் பக்கத்தில் வச்சுருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அப்புறம் எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு தான் ஊற்றுவேன். ரைஸ் பிராண்ட் ஆயிலெலாம் அந்த பிரியாணி அந்த மாதிரி செய்யும்போது சில குழம்பு வகைகளுக்கு தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். இங்கே யூஏயில் எல்லா விதமான எண்ணெயுமே கிடைக்க தான் செய்யுது. எல்லா எண்ணெயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். சன்ஃப்ளவர் ஆயில் மீன்ஸ் ரீஃபைண்ட் ஆயிலை தவிர மற்ற எல்லா எண்ணெயுமே ரேட்டு கூட தான். ஆனாலும் ஒரு தடவை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு 1.5 மாதம் வரைக்குமே லாங்காக தான் ஓடும். ஏன்னா எல்லா விதமான எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த எண்ணெய் காலி ஆகாது. நம்ம நினைக்கலாம் எல்லா எண்ணெய்க்கும் ஒரே டைமில் ஒரு எண்ணெய் காலி ஆகும்போது தான் இன்னொரு எண்ணெய் நான் வாங்குவேன். அதனால் அது கரெக்டாக இருக்கும். 1.5 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்குமே ஒரு எண்ணெய் ஓடும். ஏன்னா 4 வகையான எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பொரிக்கிறதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக காலியாகும். அது தேங்காய் எண்ணெயோ அல்லது கனோலா ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் வச்சுப்பேன். இப்போ ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக காலையில் சாப்பிட்றதுக்கு உப்புமா, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு லஞ்சு சோறு, சிக்கன் கறி, அப்புறம் சம்பல் இந்த மாதிரி வச்சு கொடுத்து விட்டுட்டேன் இன்றைக்கி.